சவண சரவணி பட்டலோ பட்சத்தர பஸ் பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம குவாலிட்டியா ஒரு வண்டி வந்து பாருங்க. இந்த வண்டி வரத்தோட சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. பாருங்க நம்மள நேற்று பாருங்க பாக்கியராஜ் சாரி இறந்துட்டாரு பாருங்க. அதாவது பட இயக்குனருமா இருந்து நடிகருமா இருந்து நல்ல ஒரு இது உண்மையிலே அவர் சில பாவனைகள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் படங்களும் நல்லா நிறைய வண்டி பார்ப்பேன் நான் ரொம்ப. இந்த சின்ன வீடு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிழல்கள்னு சொல்கிற படம், அதே பார்த்தீங்கன்னாக்கா முந்தானி முடிச்சு செம்மையாக இருக்கும். அந்த பாட்டே சூப்பராக பாடியிருப்பார். வெள்ளமானோ உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சி வந்த அதுமாரி ஓஞ்சி ஆகிட்டார். எவ்வளோ ஜனம் தெரியுமா, எவ்வளோ நடிகருங்க, எவ்வளோ பாருங்கள். அதாவது காசு பணம் சேர்த்து வைக்கிறத விட அவர் இறந்துட்டான்னு ஒரு எவ்வளோ பேர் பார்க்குறான் பாருங்க. 10 பேர் அழைச்சிட்டு போகிறான் பாருங்க. அதுதான் இது. அவங்க பையனை ஒரு கேட்குறாரு, அவங்க சன்னு பேர் என்ன பேர், அவர் பேர் சந்தான். அவர் சொல்கிறாரு மாதம் என்னப்பா லாஸ்ட்டு கேட்டார். அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை, என் வயசில் 10 வயசு எங்கள் அப்பாவுக்கோ சேர்த்து நான் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்தால் சந்தோஷப்பட்டுருவேன் நான். அப்படியே ஓன்னு எழுதுனார் அவர். அப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்பா அம்மாவில் எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா. அதில் அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க. போக சொல்ல ஒன்றுத்துமா போதில்லைங்க. வீடு காரு நகை நட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க யாரையுமா போதில்லை. அனாதே வந்து அனாதே போக வேண்டியதான். இருக்கு பறை இடைக்கால வாழ்க்கையில் நல்லதாக வாழ்ந்துருப்பேன்னு வந்தேன். நல்லா இருப்போம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் மனசார வேண்டிங்க. நல்லா இருக்கு, அது ஒரு உயிர் தானேங்க. நல்லா இருப்போம். எங்கே தான் பாக்கி சாரும் அவருடைய ஆத்மா சாந்தி இறன்னு வேண்டிக்கிறேன். பாருங்க அட்டகாசமா தெளிவா செம வண்டி பாருங்க. சரி வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்க. 2015-16 சிங்கிள் ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தினாக்கா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு கஸ்டமர் பார்த்தினாக்கா 450 கேட்குறாங்க. 450 கிடையாது, 440 கிடையாது, 435 கிடையாது, வெறும் 4,25,000 தரங்க. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுக்கோசம், என் அன்பு தெய்வனுக்கோசம். சார் இதே வண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் 1550 ஷிஃப்ட் டீசல் பார்த்தா 5,000 ரூபா 5,50 ரூபா. இது வந்து கோட்டராஜ் டீசல் டாட்டா ஜஸ்ட்டு வெறும் 86,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. செம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி, விட்டுறாதீங்க சார். ஒரு 10-20 ரூபா தாச்சு தான் வேலை, செம குவாலிட்டியாக இருக்கும், தப்பு இல்லை, எடுக்கலாம். இப்போ இதே வண்டியை வந்து ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குனாக்கா அது திங்க வேலை இருக்கும், எஃப்சி எடுக்கணும், இன்சூரன்ஸ் எடுக்கணும், எல்லாமே இருக்கணும். இது நல்லா குவாலிட்டியாக இருக்கா, தப்பே இல்லை, எடுக்கலாம், தப்பு கிடையாது. பாருங்க உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்க. வெறும் 4,25,000 தரங்க. வர ஏசி பவர் ஸ்டேரி 4 பவர் விண்டோ அலாய் வீல் வந்துடும். டயருக்குலாம் ஒரு பிடி ஓட்டுறது சூப்பராக சார் வண்டி. ட்ராவல்ஸ் ஓட்டுறது அதிகமாக இருக்கு வண்டி. கேஷோடு வாங்க எடுத்து கொடுத்துட்றேன். 450 கேட்குறாரு, 425 சூப்பராக கொடுப்பேன். பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் இருக்குது, கம்மி கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது. சீட் கவர்லாம் பாருங்க இவ்வளோ தெளிவாக பாருங்க. பாருங்க இது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சொல்லி இதில் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் லைட்டு வைப்பரு ஆரனு அதே பார்த்தீங்கன்னா இது க்ரூஸ் கண்ட்ரோலு. இந்த பாருங்க இந்த கவுல் பேனல் அப்போ இருக்கும் சூப்பராக பாருங்க. ஒரே சின்ன மாசு மறுக்குதா பாருங்க. இந்த பாருங்க பாருங்க பின்னால பாருங்க, டிக்கிலாம் பாருங்க சூப்பராக பாருங்க. ஒரே சின்ன மாசு மறு கிடையாது, சின்ன பெயிண்ட் டிங்கி விலை கிடையாது சார். வெண்ட ஜாகி வீல் ஸ்பானரு பாருங்க. இன்னும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி. பாருங்க இன்ஜினில் புகாலி ஸ்டிக்கா தூக்காட்டு, இன்ஜினில் புகாயில் எதுவுமே அடிக்காது சார். ஸ்டிக்கு தூக்காட்டுப்பா, ஸ்டிக்கு தூக்கு, ஸ்டிக்கு தூக்குப்பா, ஸ்டிக்கு தூக்கு. பாருங்க இன்ஜின் பாருங்க, ரேஸ் பண்ணி காட்டுற பாருங்க. அருமையாக பாரு, ஸ்டிக்கு என் கையில் தான் இருக்குது, நான் தான் வச்சுக்கிறேன். அங்கே காட்டுப்பா ஸ்டிக்கு. இந்தா போதும் போட்டு போட்டு லைட்டு லைட்டு அது இண்டிகேட்ரு, அந்த பக்கம் இண்டிகேட்ரு
இந்த மாதிரி வைப்பர் பாருங்கள், தண்ணி கூட வைப்பர் தண்ணியும் சேர்த்து வருது பாருங்கள். வண்டியில் குறைய கிடையாது வண்டியில். சார் 10-20 ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் குவாலிட்டியாக வண்டி விட்டுறாதீங்க, எடுத்துகிட்டு போங்க. நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லைவ் வரும். நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு விட்டுறாதீங்க. வாங்க, நல்ல வண்டியை தரேன். எண்ணம் போல் வாழ்க்கை சார். நன்றி, வணக்கம். நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க. வாங்க, நிறைய வண்டியை தரேன். என்னையும் சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இருக்கும் போது அப்பா அம்மாவை நல்லா காப்பாற்றுங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வாங்கி கொடுங்க. இறந்த பிறகு ஃபோட்டோ போட்டு மாட்டி அவங்கள அப்பா போயிட்டு அம்மா போயிட்டு அழுது பிரயோஜனமே கிடையாது. அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. என்ன பண்ணலாம், அப்பா எதனா திட்டினாலும் அம்மா எதனா திட்டினாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு சொல்கிறேன் பாருங்கள், தயவுசெய்து எதுவுமே கோவப்பட்டு பேசாதீங்க, அமைதியாக வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் கோபம் வருது, அந்த 5 நிமிஷம் போயிடுச்சுனாக்கா சாந்தமாகிடுவாங்க. அதனால் தயவுசெய்து அவங்க சாப்பிட மட்டும் வாங்கிடாதீங்க. என்ன ஐயா அனுபவத்தில் சொல்கிறேயா. எங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நான் வாழ்ந்துக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா எங்கள் அப்பா சொத்து எதுவுமே சேர்த்து வைக்கலனா கூட ஒழுக்கமாக இருக்குன்னு கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா பாட்டிலாம். சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டானாக்கா முட்டி போட்டு இந்த கை வச்சு இப்படி நிற்கப்போம். இந்த கையில் ஒரு செங்கில், இந்த கையில் ஒரு செங்கில், இந்த கையில் ஒரு செங்கில். கீழே வீழ்ந்தா கூட இங்கே அடிப்பார் எங்கள் அப்பா. கல்யாணம் ஆகாத முன்னே அடிச்சார், கல்யாணம் ஆகிட்டு அடிப்பார், பேரம் பேத்தி அடிப்பார், திட்டுவார். நான் என்ன சார் கம்மு நம்ம இதாக இருப்போம். நானும் சரி, எங்கள் தம்பியும் சரி, எங்கள் குடும்பமும் சரி. அதனால் இன்றைக்கி அதுதான் நல்லா இருக்கிறோம். நாங்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவோம். அதுமாரி நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்க சொல்ல பார்த்தினாக்கா அதேமாரி வளரும். நல்லதை சொல்லிக் கொடுங்க, கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க. மெயினாக இப்படி வந்தோம் அப்படி சொல்லிட்டு நம்மளாம் நான் கஷ்டப்பட்டோம். அதனால் நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.